ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விகே. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் போன ஒரு தடையே இல்லைன்னு நிரூபிச்ச சிங்கப்பெண்களை பத்தி தான் பார்ட் 1 வீடியோல பார்த்தோம். இப்போ பார்ட் 2 வீடியோலயும் அதோட கண்டினியூஸா தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிங்கப்பெண்கள் 2 பேரு, பிரீத்தி சீனிவாசன், சுதா சந்திரன். இவங்க 2 பேரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஐகான் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பிரீத்தி சீனிவாசன் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை. 8 வயசுல தமிழக மகளிர் அணியில சிறந்த கிரிக்கெட் வீராங்கனையாக இருந்தாங்க. சிறு வயதிலேயே அவங்களுக்கு நீச்சலும் கிரிக்கெட்லயும் அவங்களோட திறமைய வளர்த்துக்கிட்டாங்க. 1997ல 18 வயசுல தேசிய அளவிலான நீச்சல் போட்டியில தமிழகத்து சார்பா கலந்துகிட்டாங்க. 1998ல அவங்க குடும்பத்தோடு சுற்றுலா போன போது அங்க உள்ள நீச்சல் குளத்துல கால் வலிக்கு விழுந்தாங்க. அதனால அவங்களோட முதுகு எலும்பு முறிஞ்சது. அது மூலமா அவங்களோட முழு உடலுமே இயக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இதனால அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. கிரிக்கெட்லயும் நீச்சல்லையும் ஏதாவது சாதிக்கணும்னு கனவோட இருந்த அவங்க மொத்த கனவுமே நொறுங்கிடுச்சு. இந்த டைம்ல அவங்க பெற்றோர் தான் அவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க. அவங்க அவங்களோட அனுபவத்தை பலரோட பகிர்ந்துக்கிறாங்க. இப்பவுமே அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு 2013ல சால்சின்னு ஒரு அமைப்பை தொடங்கினாங்க. இந்த அமைப்பு மூலமா மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம் போன்ற தேவைகளை நிறைவேற்றிருக்காங்க. மேலும் பிரீத்தி அவங்க மாற்றுத்திறனாளி மக்களுக்கு உரிமையா பேசி அவங்களுக்கு சமுதாயத்துல அவங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும்னு போராடிட்டு இருக்காங்க. பிரீத்தி சீனிவாசனோட வாழ்க்கை நமக்கு மன வலிமைய, தன்னம்பிக்கையை உணர்த்துது. எதுக்கும் துவண்டு போகாம எந்த ஒரு நிலைமையிலும் மன உறுதியோட இருந்தோம்னா வெற்றி பெறலாங்கிறது அவங்க வாழ்க்கை நமக்கு சொல்லுது. இன்று பிரீத்தி ஒரு பேச்சாளராகவும் சமூக சேவகராகவும் இருக்காங்க. சுதா சந்திரன் 1965ல மும்பையில பிறந்தாங்க. சிறு வயதிலேயே பரதநாட்டியம் கற்றுக்கொண்டு பல மேடைகள்ல நடனமாடினாங்க. 1981ல ஒரு விபத்துல அவங்க கால் உடைஞ்சு காலை இழந்தாங்க. அதுக்கு பிறகு ஜெய்ப்பூர்ல செயற்கை கால் பொருத்தப்படுறத அறிஞ்சு அங்க போய் செயற்கை கால் பொறுத்துக்கிட்டு மீண்டும் நடனத்தை தொடர்ந்தாங்க. காலோட இழப்பையும் தாண்டி அவங்க பரதநாட்டியத்தை மீண்டும் துவங்கி பல மேடைகள்ல நடனமாடி பாராட்ட பெற்றாங்க. மேலும் மெயினா நக்ஷரம், காஷ்மீர் போன்ற திரைப்படங்களிலும் நடிச்சிருக்காங்க. நசரிகன் தொடர் உள்ளிட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றிருக்காங்க. சுதா சந்திரன் தன்னுடைய நடன திறமையால இந்தியாவுல நடன மயூரி என்று அழைக்கப்படுறாங்க. அவங்களோட மன வலிமையாலும் கலைத்துறையில் வெற்றி பெற்று பலருக்கு முன்னுதாரணமா இருக்காங்க. சுதா சந்திரனோட வாழ்க்கை எவ்வளவு சவாலான நிலையிலும் மன உறுதி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை எவ்வளவு முக்கியங்கிறத நமக்கு நிரூபிக்குது. நாம இன்னைக்கு பார்த்த சிங்க பெண்கள் 2 பேரும் அவங்களோட உடல் ஊனத்தை அவங்க யோசிக்காம மனதுல இருக்க பலம் மூலமா அவங்களும் முன்னேறி மத்தவங்களுக்காகவும் உழைச்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.